ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அதில் 7 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கின் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கடாயில் நல்லா தாராளமாகவே கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கடுகு, அது கூடவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியோடு தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு, கொஞ்சம் வரமிளகாய்த்தூள், கொஞ்சம் சிக்கன் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டு வேக வைக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சிம்மிலேயே வேக விடுங்க. அப்போ தான் ஆயில் பிரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா ஆயில் பிரிஞ்சு வருது. நான் கொஞ்சம் அதிகமாகவே மறுபடியும் எண்ணெய் ஊற்றுனேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்தோடனையும் இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ஆயில் பிரிஞ்சு வச்சுருக்கு. இதை நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.